இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே காலை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பங்கு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கிரேஸ் ஆங்கிலிகன் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். ஆண்டவே கடந்த 6 நாட்களாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டார். புதிய வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய பரிசுத்த பாதத்திலே நாம் காத்திருந்து இந்த வாரத்தை நாம் துவங்குவதற்கு ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னமானது இந்த காலை ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இதிலே பங்கு கொள்ளுகிற நம் அனைவருடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பத்தக்கதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ பிரசன்னமானது நம்மை நிரப்பத்தக்கதாக நம்மை உதவி செய்ய ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அப்பா, நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாரத்திலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார். அந்த ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த காலை ஆராதனை மூலமாய் என்னை ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிள்ளையை நீங்க ஜெபிப்பீங்களா? இந்த மாதத்திலே 6 நாட்களா நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டாரே. தாயை போல நம்மை தேற்றினாரே, தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளை நினைவு கூர்ந்து இந்த புதிய மாதத்திலும் தேவ பிரசன்னம் நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனையை ஆவியானவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவருடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த ஆராதனையை நிரப்பத்தக்கதாக இதிலே பங்கு கொள்ளுகிற அனைவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவ பிரசன்னத்திற்காய் நம்மை ஒரு விஷயம் ஒப்புக்கொடுப்போமா? வாருமையா புதிய வாரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக எல்லா இடங்களிலும் எழுப்பி பிரகாசிப்பதற்காக எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த கடைசி 2 வரி எல்லாரும் சேர்ந்து சேரோமையா பதேயேனே சிறியவரா எங்களுக்கு தந்திருக்கிற புதிய வாரத்திற்காக வாரத்தின் முதல் நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 நாட்களாய் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாய் கிருபை செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய சரீரம் அல்ல, எங்கள் ஆத்துமா கர்த்தரை துதிக்கட்டும். வசனங்கள் எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறார்களோ அனைவருடைய ஆத்துமாவிலும் அனைவருடைய சரீரத்திலும் கர்த்தருடைய அபிஷேகம் இந்த வாரம் முழுவதும் தங்கி இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க ராஜா,
இந்த ஆராதனையின் தலைவர் நீ தகப்பனே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தருள வேண்டுமா. மீட்பர் இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்திலே செபிக்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக, அடுத்த பாடலாக, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் உற்சாகமாக நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தன்னாரை மீட்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தன்னாரை மீட்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். கர்த்தரே மாற்றுவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக, சோதரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய மகா பெரிய இரக்கத்திற்காய், கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் ஒருவேளை நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக காணப்பட்டாலும், தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுது அவருடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக, குறிப்பாக வசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதே வண்ணமாய் ஆவியானவரும் இந்த ஆராதனையில நம்மோடு கூட வசனத்தை கொண்டு பேசி, ஒருவேளை உடைந்து போன இருதயத்தோடு, சோர்வோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களை என் தேவன் ஆற்றி தேற்றுவாராக. செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சோர்வுக்குள்ளான மனிதனும் சோர்வை நீக்குகின்ற ஆண்டவரும். மீண்டுமாக சொல்லுகிறேன், சோர்வுக்குள்ளான மனிதனும் சோர்வை நீக்குகின்ற ஆண்டவரும். செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதம் நம்முடைய கரங்களிலே இருக்குமானால் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றேன். கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். உண்மையான ஊழியக்காரனின் தவறான செபம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த வார்த்தைகளை சொல்லுவது? ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று, தேசத்தை கலங்க பண்ணுகிறது நீதான் என்று சொல்லி குற்றம் சாட்டின தேவனுடைய தீர்க்கதரிசி. தேசத்திலே பனியோ, தேசத்திலே மழையோ வராது என்று சொல்லி ஆணித்தனமாக கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னவர் யார்? இவர் எலியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இவரை போல ஒரு தீர்க்கதரிசி பின் நாட்களிலே எழுப்பினது இல்லை என்று சொல்லி கூட வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்காக துணிகரமாக எழுந்து நின்றவர், கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். ராஜா என்று சொல்லி பார்க்காமல் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே எதை சொல்லுகிறாரோ அதை தைரியமாக ராஜாவுக்கு முன்பாக சொன்னவர். ஆனால் இங்கே பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு சூரை செடியின் கீழாக போய் உட்கார்ந்து கொண்டு, போதும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி செபிக்கிறார். காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே மனசோர்வு. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மனசோர்வை குறித்து நாம் அதிக கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் பிசாசு இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விளைவிப்பதற்கு பெரிய பெரிய பாவங்களை செய்ய தூண்ட மாட்டான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நம்ம பெரிய பாவங்களை செய்ய மாட்டோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்ய மாட்டோம், களவு என்கிற பாவத்தை செய்ய மாட்டோம், திருடி என்கிற பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். இது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள வரும்போது அவன் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பாவங்களை அவன் செய்வதற்கு நம்மை தூண்ட மாட்டான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விளைவிப்பதற்கு அவனுக்கு நல்லா தெரியும். எதை நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள கொண்டு வந்து போட்டா நம்ம விழுந்து போயிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம்ங்கிறது பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு முறை ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு பட்டணத்திலே இருக்கிற எல்லா கிறிஸ்தவ
சபையார் சேர்ந்து ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம். அந்த நற்செய்தி கூட்டத்திலே செய்தி கொடுப்பது பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கனால மனம் திரும்புதல் அங்கே அப்படியே அழுகையோடு கண்ணீரோடு கூட நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு எல்லா ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பிசாசுகளின் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவைகளும் ஒரு கூட்டத்தை போட்டுச்சான். அப்ப தலைமை பிசாசு சொல்லிச்சான், பெரிய கூட்டம் நடைபெற போகிறது நமக்கு தெரியும். இந்த கூட்டம் நடந்துருச்சுன்னா நம்முடைய கரங்களிலே இருக்கிற அநேகர் ஆண்டவருடைய பக்கம் போயிடுவாங்க. அப்படின்னா இந்த கூட்டத்தை நடப்பதற்கு நம்ம விடக்கூடாது. அதற்கு நல்ல ஆலோசனைகளை நீங்க சொல்லுங்க அப்படி என்று சொல்லி தலைமை பிசாசு சொல்லிச்சான். அங்க ஒரு 20-30 குட்டி பிசாசுகள் வந்தது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே. ஒரு பிசாசு எழுதிச்சு, ஐயா அந்த மீட்டிங் நடக்க போகிற 3 நாளும் நல்ல மழையை அந்த பட்டணத்துல கொடுத்துருவோம், யாரும் வர மாட்டாங்க. தலைமை பிசாசு சொல்லிச்சான், கிறிஸ்தவங்க சாதாரணமான மக்கள் அல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த மீட்டிங்காக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும், மழை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காரியம் நல்ல காரியம் அல்லன்னு சொல்லி இன்னொரு பிசாசு சொல்லிச்சான், பிரசங்கம் பண்ண போற ஊழியக்காரரை சுகத்தை கொடுத்துருவோம், சுகவீனத்தை கொடுத்துருவோம், அவர் பிரசங்கம் பண்ண வரமாட்டார் அப்படி என்று சொல்லி தலைமை பிசாசு சொல்லிச்சான், அந்த ஒரு மனுஷனுக்காக 1000 கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அவரை வல்லமையான கருவியா பயன்படுத்தணும்னு சொல்லி. ஆகவே நடைபெறாத காரியம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னாங்க. பிசாசுக்கு எதுவுமே சரியா தெரியல. இதெல்லாம் ஒரு குட்டி பிசாசு கேட்டுக்கொண்டிருந்து சொல்லிச்சான், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்லி. பெரிய பெரிய பிசாசு சொல்லி ஒண்ணும் நடக்கல, நீ என்னத்தை சொல்ல போற அப்படி என்று சொல்லி கேட்டபோது அந்த குட்டி பிசாசு சொல்லுதான், கூட்டத்தை 3 பேர் சேர்ந்து ஒழுங்கு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர் உள்ளத்துல ஒரு கடிகளவு மனசோர்வை கொண்டு வந்து போட்டுருவோம். மீட்டிங் நடத்தி என்ன பிரயோஜனம், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், என் பேர் உயருமா, எனக்கு புகழ் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு மனசோர்வு அவங்க உள்ளத்துல கொண்டு இன்னைக்கு போடுங்க, மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லிச்சா. தலைமை பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், யாருமே சொல்லாத இந்த நல்ல காரியத்தை நீ சொல்லி இருக்கிறியே, இந்த மனசோர்வு தான் அந்த கூட்டத்தை தடை செய்வதற்கு சரியான ஒரு வழி என்று சொன்னதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா போய்கிட்டு இருப்போம், ஜெபம் நல்லா இருக்கும், வேத வாசிப்பு நல்லா இருக்கும், ஆலயத்துக்கு போறது, ஊழியம் செய்யறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது எல்லாம் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு மனசோர்வு, ஏதோ ஒரு மனசோர்வு, இந்த பிசாசு ஏதோ ஒரு விதத்திலே கடுகளவு மனசோர்வை இன்றைக்கு அவருடைய ஆத்துமாவுக்குள்ள கொண்டு வந்து போட்டபடியினால எளியாவு மாதிரி நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும், நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கணும், ஆண்டவரே என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தவறான ஜெபத்தை செய்வதற்கு இந்த மனசோர்வு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளா, ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த மனசோர்வினாலே நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, பாட்டு பாடி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்கு இந்த தசமபாகத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம், விடுமுறை நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு போய் என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில நன்மை இல்லை, என் வாழ்க்கையில பிரச்சனைகள், என் வாழ்க்கையில போராட்டங்கள் என்று சொல்லி நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இந்த மனசோர்வினாலே இன்றைக்கு நீ என்ன செய்திருக்கிறாய், அன்பை மறந்து நீ பின்னாக போய் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் எச்சரிக்கிறார். மனசோர்வு எனக்கு பிசாசு நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு காரியம். இன்னைக்கு முதலாவது செய்தியாக இந்த மனசோர்வு எலியாவினுடைய வாழ்க்கையிலே வந்ததற்கான 3 காரணங்களை நாம் வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்க போகிறோம். இதே காரியங்கள் இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கும் போது இந்த மனசோர்வினாலே நான் பாதிக்கப்படுகிறேன். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எலியா இப்படிப்பட்ட மனசோர்வுக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறேன், உலகத்தை நோக்கி பார்த்த எலியாவினுடைய கண்கள், உலகத்தை நோக்கி பார்த்த எலியாவினுடைய கண்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 விதமான பார்வைகள் இருக்கிறது. ஒன்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பார்வை. எலியாவினுடைய பார்வை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் ஆண்டவருடைய தைரியம் எலியாவுக்குள்ளாக இருந்தது, ஆண்டவருடைய விசுவாசம் எலியாவுக்குள்ளாக இருந்தது, ஆண்டவருடைய வழி நடத்துதல் எலியாவினுடைய இருந்தது.
போய் நின்றார். அப்பொழுது எலியாவினுடைய கண்கள் ஆகாபை பார்க்கவில்லை, ஆண்டவரை நோக்கி பார்த்தது. ஆண்டவரை நோக்கி பார்த்தது. தைரியமா சொன்னாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நீர்தான் என்று சொல்லி தைரியமா சொன்னாரு. காரணம், எலியாவினுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. அங்கே கர்மேல் மலையிலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் யெகோவாவின் ஒரே ஒரு தீர்க்கதரிசிக்கும் போராட்டம். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். எலியா சொன்னாரு, உங்க ஆண்டவர் தூங்குறாரு, உங்க ஆண்டவர் இன்னும் சத்தமா கூப்பிடு, இன்னும் சத்தமா கூப்பிடு என்று கேலி செய்தார். காரணம் என்ன? எலியாவின் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. தைரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இங்கே 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசுவின் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது, he was listening the word of the word, உலகத்தின் வார்த்தையை அங்கே எலியா தீர்க்கதரிசி கேட்டபோது அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆத்துமாவிலே மனசோர்வுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் உலகத்தை நோக்கி பார்க்கிறதோ, சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறதோ, அப்பொழுது பிசாசு மிக எளிதாக இந்த மனசோர்வை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து போட்டு விடுவான். 121ஆம் சங்கீதத்திலே தாவீது சொன்னாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுப்பேன். தாவீதுக்கு தெரியும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், மனசோர்வை உண்டாக்குகிற காரியங்கள் பிசாசினாலே கொண்டு வரப்படலாம். யாரை நோக்கி பார்க்கிறோம்? யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு விடுதலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது விசுவாசம், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது தைரியம். ஆனால் உலகத்தை நோக்கி பார்க்கும் போது நாம் மனசோர்வுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். எலியா தீர்க்கதரிசிகளுடைய மனசோர்வுக்கு முதலாவது காரணம் உலகத்தை நோக்கி பார்த்த எலியா. சரி, போகட்டும். இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறேன்? அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மற்றவர்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்த எலியா. மனசோர்வுக்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நீ ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்காமல் மற்ற மனுஷனோடு கூட நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது மனசோர்வு உன்னுடைய உள்ளத்திலே வருகிறது. எலியா சொல்றாரு, என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. யாரோடு ஒப்பிட்டு இருக்கணும்? ஆண்டவரே, உம்மாலே நான் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னேன் சுவாமி. உம்மாலே கர்மேல் பள்ளத்தாக்கிலே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டேன். அந்த ஆண்டவர் இப்பையும் ஏன் கூட இருக்கிறீர், இந்த யேசபேலை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் பல நேரங்களில் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போவதற்கு காரணமே தெரியுமா? நீ மற்றவர்களோடு கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது, மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி வசதி இல்லை, அவங்களும் கோவிலுக்கு வரல, நானும் கோவிலுக்கு வரேன், ஆண்டவரை என்ன இப்படி வைத்திருக்கிறார், ஆண்டவரை வாழ்க்கையில என்ன செய்யல, அவங்க வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களோடு உன்னை என்றைக்கு நீ ஒப்பிட்டு பார்க்கிறாயோ அன்றைக்கு மனசோர்வு உன்னுடைய உள்ளத்துல வந்துடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவைகளை நான் உமக்கு என்று சொல்லி, உமக்கு என்று சொல்லி, உமக்கு என்று சொல்லி நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீ ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து குடும்பமாக, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த கணவன், நீர் எனக்கு கொடுத்த மனைவி, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இதோ யோசுவாவை போல நானும் என் வீட்டாருவோம் என்றால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு ஒப்பிடுவோம். அவங்கள மாதிரி படிக்கல, உன் கூட தான் படிக்கிறான், உன் கூட தான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை பாரு, அது மாதிரி இருக்கிறான், இது மாதிரி இருக்கிறான் என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே மனசோர்வு வரும். மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிடாதீங்க, ஆண்டவரோடு கூட உங்களை ஒப்பிடுங்க.
அப்போது கர்த்தர் மனசோர்விலிருந்து விடுதலையை கொடுப்பார். உலகத்தை நோக்கி பார்த்த எலியா, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்த எலியா. மூன்றாவது இந்த தீர்க்கதரிசி சோர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை விட்டு விலகின எலியா. ரொம்ப முக்கியமான காரியம். அங்க பார்த்தோம், அவன் பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் எங்க இருந்தவர்? கர்மேல் மலையில இருந்தவர். கர்மேல் மலையில கடவுளுடைய பிரசன்னத்தின் அனுபவத்தை உணர்ந்தவர். கர்த்தருடைய ஆவியானவர் இழங்கி பலிபீடத்தை நிரப்பி அங்கே அக்கினியின் மூலமாக அந்த பலிகளை பட்சித்து போட்டதை கண்ணால கண்ட எலியா தீர்க்கதரிசி. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள அவ இருக்கிற வரைக்கும் அந்த மனசோர்வு வரல பாருங்க. ஒரு சூளை செடிக்குள்ள போய் உட்கார்ந்தாரு. எங்க இருக்க வேண்டிய கடவுளுடைய மண் பிள்ளைகள் எங்க இருக்கிறீங்க? தேவ பிள்ளைய, நீ கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்தாமல் சூளை செடிக்கு நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் இது ஆண்டவர் உனக்கு என்று கொடுத்த கர்மேல் மலையா? சூளை செடியின் கீழாக நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? யோசித்து பார். தேவ பிரசன்னத்தை விட்டு என்னைக்கு நீ வெளியில வாரியோ அன்றைக்கு பிசாசு இந்த மனசோர்வை உன்னுடைய உள்ளத்துல கொண்டு வந்து விடுவான். இந்த தேவ பிரசன்னத்திற்காக நான் கர்த்தர் சபையை கொடுக்கிறார். கர்த்தர் ஐக்கியத்தை கொடுக்கிறார். நான் சபைக்கு வர மாட்டேன், நான் வீட்டுல உட்கார்ந்தே ஆண்டவரை துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி இந்த பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே செல்லும் போது மனசோர்வு உன்னுடைய உள்ளத்துல வந்துடும். மனசோர்வு. தேவ பிரசன்னத்துக்குள்ள அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை நீ காத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே இந்த தேவ பிரசன்னம் என் குடும்பத்தை நிரப்பணும்னு சொல்லி எத்தனை பெற்றோர் இன்னைக்கு தேவ பிரசன்னத்திற்காக நீங்கள் ஜெபிப்பது? அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில இன்னைக்கு குடும்ப சபை இல்ல, பிள்ளைகள் எப்படி பிரசன்னத்துக்குள்ள வருவார்கள்? தாய் ஜெபிப்பதில்லை, தகப்பன் ஜெபிப்பதில்லை. ஒரு 5 நிமிஷம் ஒரு கடமைக்காக ஏதோ ஜெபித்துட்டு இந்த நாள் ஆரம்பிக்கும் போது தேவ பிரசன்னம் எப்படி உங்களை நிரப்பும்? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கும் போதுதான் மனசோர்வை பிசாசு உங்க உள்ளத்துல கொண்டு வந்து விட மாட்டான். கர்மேல் மலையிலே இருந்த எலியா பெயர் சபுவுக்கு போய் ஒரு சூளை செடிக்கு கீழாக உட்கார்ந்தார். இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற கிடையாது. இந்த காலையில் ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை உன்னத நோக்கத்தோடு நான் படைச்சேன். உன்னை சாட்சியா இருக்கணும்னு சொல்லி படைச்சேன். நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி படைச்சேன். உலகம் என்கிற சூளை செடி, சிற்றின்பம் என்கிற சூளை செடி, அநித்தியமான காரியம் என்கிற சூளை செடிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது மனசோர்வினாலே நீ பாதிக்கப்பட்டிருப்பார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே வருவார். ஒருவேளை இந்த மனசோர்வினால நீங்க பாதிக்கப்பட்டு, நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறேன், நான் ஏன் இந்த உலகத்துல கர்த்தரை வைத்திருக்கிறேன், ஒண்ணுமே எனக்கு புரியல என்று சொல்லி எலியாவை போன்ற ஒரு நிலைமையில காணப்படுவீர்கள் என்றால் யோசித்து பாருங்க. இந்த மனசோர்வுக்கான காரியம் என்ன? 3 தவறுகள் எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. மனசோர்வை பிசாசு அந்த தீர்க்கதரிசியினுடைய உள்ளத்திலேயே கொண்டு வந்து போட்டு விட்டார். உலகத்தை நோக்கி பார்த்த எலியா, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்ட எலியா, தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்த எலியா மனசோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டார். ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வராதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போம். அடுத்த செய்தி, இந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்ட எலியாவை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அடுத்த வாரத்திலே தொடர்ந்து இந்த செய்தியை கேட்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த காலையில இந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வெளி மனுஷனுக்கு தெரியாது சுவாமி, வெளியில நல்லவங்கள மாதிரி இருக்கிறேன், சிரித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்திலே சோர்வு. ஏன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையை அனுமதித்தார்? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதே மனசோர்வு இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறது சுவாமி. இன்றைக்கு நான் காரணத்தை தெரிந்து கொண்டேன். நான் உலகத்தை நோக்கி பார்த்தேன், உண்மைதான். மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தேன், உண்மைதான். உங்களுடைய பிரச்சனத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், உண்மைதான். இந்த காலையில என்னோடு கூட பேசிட்டீங்க ஆண்டவரே. என் சோர்வுகளை எடுத்து கொடுங்க. வாயை திறந்து கேட்பீங்களா? என் சோர்வுகளை எடுத்து கொடுங்க. என் குடும்பத்திலே சோர்வுகளை எடுத்து கொடுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோர்வுகளை எடுத்து கொடுங்க. கர்த்தருக்காய் எழும்ப வேண்டிய காலம், கர்த்தருக்காய் சுடர் வேண்டிய காலம்,
கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம். தகப்பனே, பிசாசு இந்த மனசோர்வை என் உள்ளத்திலே கொண்டு வந்து விடாதபடி ஆவியானவர் என்னை புடமிட்டு காத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னை ஜீவா பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து என்னை ஜீவா பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட என் பிள்ளைகளுக்காக வருகிறேன். அப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசியவே அந்த மனசோர்வு பாதிப்புக்குள்ளாக ஆக்கினதென்றால் நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே இந்த மனசோர்வு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தடையாக இருக்கிறது. உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது ராஜா. அந்த மனசோர்விற்கான காரணங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை செய்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய கரம் இந்த காலையிலே அவர்களை தொட்டு உள்ளத்தில் இருக்கிற எல்லா மனசோர்வுகளை ஆவியானவர் எடுத்து போட்டு புதிய பலத்தை, புதிய உற்சாகத்தை, புதிய சாட்சியின் ஜீவியத்தை என் பிள்ளைகளுக்கு தந்து இந்த வாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் கீழாய் அவர்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா? இயேசு ரட்சகரின் மூலம் செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய மாறாத பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாவலும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் குறிப்பாக இந்த வாரத்தின் சகல நாட்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.